சம்டைம்ஸ் 100 நல்ல விஷயங்கள் ஃபேமிலிக்காகவோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்காகவோ இல்லை ஒர்க் பிளேஸில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயம் நெகட்டிவா ராங்கா போகலாம். நீங்க அந்த நெகட்டிவான விஷயத்த பர்பஸ்ஃபுல்லி பண்ணிருக்க மாட்டீங்க. ஆக்சிடென்ட் ஆகவோ இல்ல உங்களுக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். அவங்க நீங்க பண்ணின 100 நல்ல விஷயங்களை விட்டுட்டு அந்த ஒரே ஒரு நெகட்டிவான விஷயத்த வச்சு உங்களை மறுபடியும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க எப்படா ப்ராப்ளம் பண்ணுவீங்க, நாம அதை வச்சு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம் என்கிறதுலதான் ஃபோக்கஸா இருந்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, எமோஷனலா ஆறுதலா இருந்திருப்பீங்க. இவ்வளவு பண்ணியும் நீங்க பண்ணின ஒரே ஒரு தப்ப குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணினாலும் நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வரவே வராது. சில நேரங்களில் நாம ஒரு சிறிய தவறின் மீது மட்டும் கவனம் செலுத்தி அந்த நபர் நமக்காக செய்த எண்ணற்ற அன்பு, அக்கறை, தியாகங்களை நாம பார்க்க மறந்து விடுகிறோம். யாரும் முழுமையானவர்கள் அல்ல. ஒவ்வொரு உறவிலும் தவறுகளும் புரிதல் குறைபாடுகளும் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல உறவு என்பது எப்போதும் உங்களிடமே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். கேள்வி என்னன்னா, இந்த ஒரே ஒரு தவறு அவள் அல்லது அவர் செய்த எல்லா நன்மையை விட பெரியதா? ஆன்சர் நோ. இல்லை என்றால் குறை கூறுவதை விட்டுவிட்டு அவருக்கு தேங்க் பண்ணுங்க. தவறை மட்டும் எண்ணாமல் அந்த மனிதரின் அன்பையும் தியாகங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. குட் நைட்.